பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் வழங்கிய மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும், இடைக்காலமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று 2 நாட்களாக விசாரணைக்கு வந்தது. இன்று நாள் முழுவதும் விசாரிக்கப்பட்டு இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களையும் உயர்நீதிமன்றம், சிவில் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதற்கு மூகாந்திரம் இல்லை என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக 2022 தேர்வு செய்யப்பட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று வரை தொடர்கிறார். அவர் தலைவராக தொடர்வது தடையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த வேளையில் இதற்கு தடை விதிக்க முடியாது. அதோடு மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னை தலைவராக அறிவித்து கொண்டது முறையாக தேர்வு செய்யப்படாமல், தேர்தல் முறையில் அவர் தேர்ந்தெடுக்கப்படாமல், அதற்கான எந்த ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்யவில்லை என்பதையும் இந்த நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதில் இன்னொன்று மிக முக்கியமானது, இந்த வழக்கை மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்த போது உரிய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை. இது ஒரு வினோதமானது தான். இது ஒரு நுணுக்கமான ஒரு சட்ட ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்து வைத்தோம். என்னவென்றால், ஒரு வழக்கை தாக்கல் செய்கின்ற போது அதற்கான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட வேண்டும். உரிய விதத்தில் அந்த பிரமாண பத்திரம் அமைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது அந்த அடிப்படை நடைமுறையை பயன்படுத்தாமல் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதை ஒரு பிரமாண பத்திரமாகவே எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறி அதையும் ஒரு காரணமாகவும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. இப்பொழுது தேர்தல் நடைமுறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் சின்னத்தை முடக்குவது தொடர்பாக இப்பொழுது எந்த உத்தரவை பிறப்பித்தாலும் அது வாக்காளர்களை குழப்பக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்கிவிடும். எனவே இந்த தருணத்தில் இதில் தலையிட முடியாது என்பதையும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதேபோன்று தேர்தல் ஆணையம் இந்த வழக்கினுடைய வாதத்தில் மிக முக்கியமான ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். என்னவென்றால், தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கியிருக்கிறது. இது அந்த அடிப்படையில் அந்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. அது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. தேர்தல் நடைமுறைக்கு வந்த பிறகு உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றம் கூட எங்களுடைய தேர்தல் நடவடிக்கையில் தலையிட முடியாது என்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. புதுச்சேரியில் தேர்தல் தொடங்கி வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 19 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த தருணத்தில் தேர்தல் நடைமுறையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்பொழுது அதில் தலையிட முடியாது என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று நாங்கள் தான் தலைவர், முறைப்படி பொதுக்குழு நடைபெற்றது என்பதையெல்லாம் இறுதிக்கட்ட வழக்கினுடைய சாட்சியங்கள், ஆவணங்கள், ஆதாரங்கள் அடிப்படையில் தான் முடிவு காண முடியும். இப்பொழுது துவக்க நிலையில் ஒரு இடைக்கால உத்தரவாக இதில் பிறப்பிக்க முடியாது என்று ஒரு தெளிவான தீர்ப்பை இன்றைக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. உள்ளபடியே இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருகிறது. இந்த இயக்கத்தை வளர்த்து அடுத்த நிலைக்கு, வெற்றிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றி. அவருடைய உழைப்பிற்கும் அவருடைய விடாமுயற்சிக்கும் கிடைத்த வெற்றி. இதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தமிழகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு வாதத்தை எங்கள் தரப்பில் முன்வைத்தோம். என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளம் என்பதே மாம்பழம் சின்னம். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அதனுடைய அடையாளமாக திகழ்வது மாம்பழம் சின்னம். கடந்த 30 ஆண்டுகளாக மாம்பழ சின்னத்தை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். எங்களுடைய அங்கீகாரம் இழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிறப்பு சலுகையின் அடிப்படையில் மாம்பழம் சின்னம் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சியினுடைய நிறுவனர் ஒரு மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று எப்படி சொல்லலாம்? அதிலும் மேலாக ஒரு தேர்தலில் மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் அடுத்த தேர்தலில் அந்த மாம்பழம் சின்னத்தை மீண்டும் கேட்க முடியாது என்ற சிம்பல் அலாட்மெண்ட் ஆர்டர், அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகளை நாங்கள் சுட்டிக்காட்டி, இது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நலனுக்கும் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நன்மைக்கு எதிரான ஒரு முறையீட்டை மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது.
இவர் ஒரு நிறுவனராக இருந்து கொண்டு இத்தகைய மனுவை அவர் உள்ளபடியே அவருடைய இதய சுத்தியோடு அதை செய்திருக்க முடியாது. சிலரின் தூண்டுதலின் காரணமாக, அருகிலே இருக்கக்கூடியவர்கள் தவறாக வழிநடத்தியதன் காரணமாக அவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இது எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளத்தையே அழித்துவிடும். எனவே இதை அனுமதிக்க முடியாது என்ற வாதத்தை நாங்கள் முன்வைத்தோம். எங்கள் தரப்பினுடைய அனைத்து வாதங்களையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏராளக்குறைய வழக்கறிஞர்கள் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்த வழக்கை காலையில் இருந்து நடத்தினோம். மாலை இந்த வழக்கினுடைய வாதங்கள் முடிவு பெற்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் நாங்கள் மீண்டும் தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் உருவாக்கிய இந்த இயக்கம் அடுத்த நிலைக்கு வெற்றியை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். அந்த வெற்றியை நோக்கி சென்று இதில் பாட்டாளி மக்கள் கட்சி வரக்கூடிய 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். அதற்கான முதல் துவக்கமாக இந்த தீர்ப்பு என்பது எங்களுக்கு அமைந்திருக்கிறது. நாங்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சியோடு மிக உற்சாகத்தோடு இந்த நேரத்தில் இருக்கிறோம். இந்த தகவலை எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த வழக்கில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், மாம்பழம் சின்னம் கிடைத்திருக்கிறது, இந்த மாம்பழத்தை பறிக்கக்கூடிய முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் சொன்னோம். அவர் அளவில்லாத மகிழ்ச்சி ஆனந்தத்தில் எல்லோருக்கும் வாழ்த்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். வரக்கூடிய தேர்தலில் எங்களுடைய ஒரே இலக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது. இந்த சதித்திட்டத்தை எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை பயன்படுத்தி கொண்டு இந்த இயக்கத்தை சிதைக்க நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரக்கூடிய தேர்தலில் பாட்டாளி சொந்தங்கள் உரிய பாடத்தை புகட்டுவார்கள். இது ஒரு சாதாரணமானது அல்ல. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு அசைக்க முடியாத இயக்கம், அவசியமான இயக்கம், தேவையான இயக்கம். சமூக நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காகவும் இதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை சிதைக்க வேண்டும், அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முயற்சி இன்றைக்கு எங்கள் சட்ட போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த வெற்றியை எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நாங்கள் காணிக்கையாக்குகின்றோம். நாங்கள் இதற்காக முன்னெச்சரிக்கை மனு நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். அதாவது அவர்கள் என்ன நடவடிக்கை மேற்கொண்டு நடத்தினாலும் அதை சந்திக்கிறதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த முயற்சி அவர்கள் மேற்கொண்டாலும் நிச்சயமாக அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். காரணம், நாங்கள் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள். முறைப்படி இந்த கட்சியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே எந்த மனு உயர்நீதிமன்றத்தில் அல்ல உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தாலும் அதில் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். பல்வேறு மோசடிகளை செய்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை மறைத்து உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுவை விசாரிக்க வேண்டும், அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று 3 நாட்களில் விசாரிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பெற்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த வழக்கை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம், சந்தித்தோம். எந்த விதமான அதற்கான ஒத்திவைக்க வேண்டும் என்ற முறையீடையும் நாங்கள் மேற்கொள்ளாமல் இந்த வழக்கை நடத்தினோம். இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். அவர்கள் உயர்நீதிமன்றம் சென்றாலும் உச்சநீதிமன்றம் சென்றாலும் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.